நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். செல்ல பையனுக்கு சொல்லி புரியவை. சும்மா ரெக்கையை விரிச்சு பறக்கிறார் வாத்தியார். பெரியவங்களை மதிக்கணுங்கிற எண்ணம் இல்ல. என்ன பண்றான்னு ஒண்ணுமே புரியல. கேட்ட கேள்வி கூட கரெக்டா பதில் சொல்லல. இந்த வீட்டுல எனக்கு அந்த அளவுக்கு மரியாதை. இது பத்தாதுன்னு அந்த மந்திரி அம்மா வேற என்ன சும்மாவே இருக்க விட மாட்டான் அந்த பொம்பளை. ஆனா உன என்ன மிரட்டிட்டு இருக்க, என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியல. இங்க பாரு, நான் யாருக்கும் பயப்படுறவன் இல்ல. நான் ஒருத்தன் இங்க காட்டு கத்தலா கத்திக்கிட்டு இருக்க, என்ன மதிக்காம வெளியே வா, போய் நிக்கிறேன். இருக்குதுடி உனக்கு. எவ்வளவு நாள் தான் உன் மருமக சப்போர்ட்ல ஆடுறேன் நானும் பாக்குறேன். ஐயோ, நீங்க தான் எனக்கு எல்லாமே, என்கிட்ட நீ ஓடி வரதான் போற. அப்ப இருக்குதுடி உனக்கு. நான் யாரும் காட்டுறேன். இதுவும் தேவைதான். அலட்சியமா இருந்தா என்ன நடக்கும்னு நீங்களும் உணர்வீங்க. மந்திரி மேடம், நீங்களா? எவ்வளவு காலையில? ஒன்னும் பிரச்சனை இல்லையே. எல்லாம் நல்லாதான் இருக்கு. எனக்கு என்ன ஆக போகுது? பசி எடுத்தது, அதான் இங்க வந்துட்டேன். அப்புறம் தேவயானி, உன் கையால டின்னரை நான் எத்தனையோ தடவை சாப்பிட்டுருக்கேன். இன்னைக்கு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, உன் கையால டிஃபனும் சாப்பிட்டுலான்னு. ஒருவேளை எஸ்எஸ்பி சாரி டிஐஜி சாருக்கு ஆட்சேபனை இல்லை. என்ன உங்களுக்கு டிஃபன் கொடுக்கறதுல எனக்கு என்ன ஆட்சேபனை இருக்கு? அதோட தேவயானிக்கு வந்த விருந்தாளிங்களை உபசரிக்கிறது கை வந்த கலை. இங்க நிக்க வச்சா டிஃபன் கொடுக்க போறியா? உள்ள கூப்பிட மாட்டியா? அட என்ன, நீங்க உள்ள வாங்க வாங்க. இந்தாப்பா, இதை நீ வச்சுக்கோ. அத சீக்கிரம் காட்டு. அட சீக்கிரம் காட்டுப்பா. சார், நீங்க எவ்வளவு காசு கொடுத்தீங்களோ அதை விட அதிகமா வேலை செஞ்சிருக்கேன். கரண், பரவாயில்லப்பா, ரொம்ப நல்லா இருக்கு. பசி இருந்தா சாமி கூட கும்பிட முடியாது. இவ்வளோ பெரிய செய்திய என்னால எப்படி சொல்ல முடியும்? சரி, இப்போ அந்த முக்கியமான செய்தி என்னன்னா, பொண்ணோட பையன் கொஞ்சம் பொறுங்க, யாருன்னு பார்த்துட்டு வரேன். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லு. மேடம், அது வந்து ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. பிரச்சனையா? என்ன பிரச்சனை? சாட்சி என்னமோ என்கிட்ட தான் இருக்கு. ஆனா ப்ளீஸ் நீங்க அவங்க கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க மேடம். உனக்கு என்ன மூளை கெட்டு போச்சா? ஏன் சொல்லக்கூடாது? இந்த வாய்ப்புக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். மேடம் 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 ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. நான் தான் உங்ககிட்ட சொல்றேன்ல, சொல்லாதீங்க ப்ளீஸ். என்னாச்சு? உன் குரல் ரொம்ப ஒசருது. சாரி மேடம், ஆனா நீங்க இப்ப எதுவும் சொல்லாதீங்க ப்ளீஸ். சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க மேடம். சரி, சாட்சியை பத்திரப்படுத்தி வை. ஒரு தடவை நானும் என் கண்ணார பாக்குறேன் கௌதம் எந்த பையனோட நெருங்கி பழகிட்டு இருக்கான். சரியா? அந்த பிரேமானந்தோட ஆணவத்தை அடக்கணும். சரி, அப்போ செய்தி என்னன்னா, கௌதம் அப்புறம் கரண் அவங்க இன்டர்நேஷனல் பிசினஸ் ஆரம்பிக்க போறாங்க. அத நான் தான் சஜஸ்ட் பண்ணேன். அதாவது அவங்க ரெண்டு பேரையும் நான் அவுட் ஆஃப் இந்தியால பண்ண சொல்லி, அதாவது வெளிநாட்டுல பண்ண சொல்லி அவங்களுக்கு நான் எல்லா ஹெல்ப்பும் பண்ணியிருக்கேன்.
அதாவது நான் என்ன நினைச்சேன்னா உடனே ஓடி வந்து இந்த விஷயத்த கௌதம் கிட்ட சொல்லலான்னு நினைச்சேன். சரியா? சரி, அப்ப நான் கிளம்புறேன். ரொம்ப லேட் ஆயிட்டு இருக்கு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. போயிட்டு வரேன். உனக்கு நிறைய வேலை இருக்கும், நீ உட்காரு. சரி, ஒரு நிமிஷம் மந்திரி மேடம், நானும் உங்க கூட வரேன். நீங்க சொன்ன இன்டர்நேஷனல் பிசினஸ் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பா. எதுக்காக இன்னைக்கு வண்டியை வீட்டுக்கு பின்னாடி நிறுத்தி வச்சிருக்கீங்க? கொஞ்சம் மறைவா இருக்கட்டும் தான். அப்புறம் பிரேமானந்த் வீட்டுக்கு ரேணுகா தேவி ஏன் அடிக்கடி போறாங்கன்னு கேள்வி வரும்ல. நீங்க வந்ததுக்கான உண்மையான காரணத்தை தெரிஞ்சுக்கலாமா? எதுக்காக வந்தீங்கன்னு சொல்லுங்க. வயசு ஆக ஆக உனக்கு ஞாபக சக்தியே குறைஞ்சுக்கிட்டு இருக்கு பிரேமானந்த். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே நான் சொன்னேன், கௌதமும் கரணும் சேர்ந்து செய்யற இன்டர்நேஷனல் பிசினஸ பத்தி சொல்றதுக்காக வந்தேன். நீங்க சொல்றது என் குடும்பத்தை சேர்ந்தவங்க வேணும்னா நம்பலாம். ஆனா நீங்க எதையோ மறைக்க பாக்குறீங்கன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. இனிமே எக்காரணத்தை கொண்டும் நானா என் வீட்டுக்கு கூப்பிடாத வரைக்கும் நீங்க வரக்கூடாது. ஒரு மனுஷனுக்கு எப்ப கெட்ட நேரம் ஆரம்பமாகுதோ அப்ப வாயும் கொஞ்சம் ஜாஸ்தியாவே நீளும். மறந்துடாத, நீ சாதாரண சப் இன்ஸ்பெக்டரா இருந்த. இப்போ உன் யூனிஃபார்ம் மேல மின்னிட்டு இருக்கிற ஸ்டார்ஸ், அதை வாங்கி கொடுத்தது இந்த ரேணுகா தேவி. இந்த ரேணுகா தேவிங்கிறத மறந்துடாது. உன்னை என்னால உருவாக்க முடியும்னா அதே மாதிரி அழிக்கவும் முடியும். உங்களால முடியாது மேடம். இப்ப நான் டிஐஜி பிரேமானந்த். இதுவரைக்கும் நான் உங்ககிட்ட மரியாதையா பேசிக்கிட்டு இருக்கேன். வாயை மூடிட்டு திரும்பி பார்க்காம வந்த வழியே வீட்டுக்கு போங்க. இல்லைன்னா பொம்பளன்னு கூட பார்க்காம நான் கழுத்தை பிடிச்சு தள்ள வேண்டியிருக்கேன். என்கிட்டயே ஆணவத்தை காட்டுறியா பிரேமானந்த்? நீ உன்னோட பிள்ளைங்களுக்கு பேருக்கு தான் அப்பன். உனக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி என்ன அப்படி பார்த்துக்கிட்டு இருக்க? உன்னோட பெரிய பையன் ஒரு கேக். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உன் பையன் இன்னொரு பையனோட தொடர்பு வச்சுக்கிட்டு இருக்கான். ரேணுகா தேவி, என் பையனை பத்தி இந்த மாதிரி பேசுறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? நான் கழுத்து நெரிச்சு கொன்னுடுவேன். உன்னால என்னை எதுவும் பண்ண முடியாது. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எப்படி நீங்க என் பையனை இப்படி தப்பா பேச முடியும்? அவரை பத்தி இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது, தெரிஞ்சுக்கங்க. இந்த விஷயம் 100க்கு 100 உண்மை தேவயானி. அப்படியும் உன்னால நம்ப முடியலனா இதோ உன்னோட ஆம்பளை புருஷன்கிட்ட போய் சொல்லு. என்ன மிரட்டுறதுக்கு பதிலா போய் உன் பெரிய பையன்கிட்ட கேட்க சொல்லு உண்மை என்னன்னு. கண்டிப்பா கேட்பேன். ஒருவேளை நீ சொன்னது பொய்யா மட்டும் இருந்தா நீ உயிரோடவே இருக்க மாட்டேன். ஒருவேளை இது உண்மையா இருந்ததுன்னா அப்போ என்ன பண்ண போற டிஐஜி பிரேமானந்த்? என் பையன் உயிரோட இருக்க மாட்டான். அவனை சுட்டு கொன்னுடுவேன். கௌதம், கௌதம், அது மந்திரி மேடம் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கும் மாமாவுக்கும் ரொம்ப பெரிய சண்டை வந்துச்சு. அப்புறம் மந்திரி மேடம் கோவத்துல உங்களை பத்தின எல்லா உண்மையும் மாமா கிட்ட சொல்லிட்டாங்க. நான் முதல்லயே சந்தேகப்பட்டேன், அம்மாவோட மனசுல ஏதோ ஓடிட்டு இருக்குன்னு. கௌதம், நான் போய் அம்மா கிட்ட பேசுறேன். நீ ஜாக்கிரதையா இரு. நான் உனக்கு ஃபோன் பண்றேன். தேங்க்ஸ் சுப்பியா. நீங்க ஏன் இன்னும் நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க, சீக்கிரம் வாங்க, வாங்க. வித்யா, நான் தான் இதை சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கல.
தயவு செஞ்சு விஷயத்தை புரிஞ்சுக்க முயற்சி பண்ண. இப்போ எல்லார்கிட்டயும் எங்க 2 பேரை பத்தின எல்லா உண்மைகளையும் சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது தெரியல. மாமா ரொம்ப கோபமா இருக்காரு. இது வரைக்கும் நான் மாமாவை இவ்வளவு கோபத்துல இருந்து பார்த்ததே இல்ல கௌதம். ரொம்ப கோபத்துல இருக்காரு. அப்புறம் எல்லாரும் முன்னாடியும் சத்தம் போட்டு சொல்லிட்டு இருந்தாரு. அவரு உங்களை கொன்னுட வரா. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். ப்ளீஸ் நீங்க நான் சொல்றத கேளுங்க. எங்கேயாவது போய் ஒளிச்சுக்கோங்க. எங்கேயாவது தூரமா போயிடுங்க கௌதம் ப்ளீஸ். வித்யா, எனக்கு ஒண்ணும் ஆகாது. என்னை பத்தி நீ கவலைப்படாத. கௌதம் நீ முதல்ல உட்கார். கௌதம் வித்யா, நான் தான் சொல்றேன், எனக்கு எதுவும் ஆகாது. கௌதம் சொன்னா கேளுங்க. கௌதம் ஏன் என்ன புரிஞ்சுக்க மாட்டீங்க? ஏன் என்ன புரிஞ்சுக்காம இருக்கீங்க? உங்களோட உயிர் ஆபத்துல இருக்கு. மாமா எப்ப வேணாலும் இங்க வந்துருவாங்க. உங்களுக்கு கொண்டுடுவாரு. கௌதம் பைத்தியக்கார பிரேமானந்த், உனக்கு என்ன ஆச்சு? எப்ப பார்த்தாலும் குழப்பத்திலேயே இருக்க. அது இல்ல மேடம், அது வந்து நீங்க அங்க ஏதாவது சொல்லிட்டீங்களா மேடம்? எல்லாத்தையும் சொல்லிட்டேன் பிரேமானந்த் கிட்ட. சொல்லிட்டேன், உன் பையன் ஒரு கேனு. ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. நீ எப்ப இப்படி முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு இருக்க? அது சாட்சி என்கிட்ட இருக்கு. ஏண்டா முட்டாள், இதை என்கிட்ட முதல்லயே சொல்லி இருக்கலால? அப்படியே நான் அங்க இருக்கும் போது எதையும் சொல்ல வேண்டாம்னு சொல்லி என்ன தடுத்த? அது வந்து மேடம், விஷயம் என்னன்னா, நான் உங்ககிட்ட சொல்ல வந்தது என்னன்னா, நான் சொல்றேன். நீயா? காட்டு. அம்மாட்ட சாட்சியை காட்டு. காட்டு. நீங்க தெரிஞ்சுக்க விரும்புனீங்கல்ல கௌதமோட வாழ்க்கையில் அந்த இன்னொருத்தன் யாருன்னு? பாருங்க. அவன் வாழ்க்கையில் இருக்கிற இன்னொருத்தன் அவன் வேற யாரும் இல்லை, நான் தான். உங்க பையன் காரன். நீயா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கௌதம், கௌதம்,
நான் கேள்விப்பட்டது உண்மையா? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. யாரு என்ன சொன்னாங்க? உன்கிட்ட இதை கேட்கவே நான் கூசுது. நீ கேவா? போயும் போயும் ஒரு ஆம்பளையோடைய உறவு வச்சிருக்க. உங்களுக்கு என்ன தோணுது? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம கேள்வி கேட்க பதில் சொல்ற. நான் கேட்ட கேள்விக்கு நேரடியா பதில் சொல்றேன். எதுக்கு சொல்லணும்? எதுக்கு நீங்க பதில் எதிர்பார்க்கறீங்க? என்னோட வாழ்க்கையை பத்தி நினைச்சு நீங்க கவலைப்பட்டு ஏன் விசாரிக்கிறீங்க? என்ன நான் உன் அப்பன்டா, நீ எனக்கு பையன். பையனா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இது வரைக்கும் உங்க பையனை நினைச்சு நீங்க கவலைப்பட்டதே இல்ல. நான் எங்க இருக்கேன், எப்படி இருக்கேன், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு, சந்தோஷமா இருக்கா இல்லையான்னு எதுவுமே நீங்க கேட்டது இல்லையா? எப்போது கேட்டிருக்கீங்களா? இல்ல இன்னைக்கு மட்டும் ஏன் கேக்குறீங்க? நான் இங்க உன் உளறல கேட்க வரல, உண்மையை தெரிஞ்சுக்க வந்திருக்கேன். இது நம்ம குடும்பத்தோட மரியாதை சம்பந்தப்பட்ட விஷயம். ஓ, அப்ப இந்த இடத்துக்கு அப்பாவா என்ன நீங்க சந்திக்க வரல, மரியாதைக்குரிய டிஐஜியா தான் வந்திருக்கீங்க இல்லையா? உங்களோட மரியாதை மேல உங்களுக்கு எவ்வளவு கர்வம் இருக்கும். எந்த பொய்யான புகழை பத்தி நீங்க கவலைப்பட்டு இருக்கீங்களோ அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை எனக்கு தெரியும். பொம்பளைங்க, அராஜகம், லஞ்சம், நம்பிக்கை துரோகம், உங்களை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். அதனால பிளீஸ் ஏன் முன்னாடி மரியாதைங்கிற பேரை சொல்லி நீங்க நாடகம் ஆடிட்டு இருக்காதீங்க. பைத்தியக்கார மாதிரி உளறத நிறுத்து, இல்லனா என்ன பண்ணுவீங்க? கௌதம், நீங்க சாந்தமா இருங்க. நான் மாமா கிட்ட பேசுறேன். மாமா, மாமா, நீங்க என்ன பேசுறீங்க? நீங்க உண்மை நினைச்சு பேசுற எதுவும் உண்மை கிடையாது. என்னோட கௌதம் ரொம்ப ரொம்ப நல்லவர். நீங்களே யோசிச்சு பாருங்க. நான் இவரோட மனைவி. என்னை விட அதிகமா இவரை பத்தி யாரால சொல்ல முடியும் மாமா? இவர் மேல எந்த தப்பும் இல்ல. இவர் ரொம்ப நல்ல மனுஷன். இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நீ ஒரு பொண்டாட்டியா உண்மையான சுகத்தை இவனுக்கு கொடுத்திருந்தா இவன் அப்படி போயிருக்க மாட்டான். வித்யா என்னோட மனைவி. நீங்க என்ன பேசணும்னு நினைச்சாலும் என்கிட்ட பேசுங்க. இப்போ உங்களுக்கு தெரிய வேண்டியது என்ன? உண்மைடா. உண்மை என்னங்கறத நானே சொல்றேன். கௌதம், நீங்க எதுவும் பேசாதீங்க கௌதம். அமைதியா இருங்க. நான் கேட்டதுக்கு நேரடியா பதில் சொல்லு. உண்மை என்னன்னு எனக்கு சொல்லு. மரியாதையா உண்மையை சொல்லிடு. கடைசியா உன்னை வான் பண்ற உண்மை என்னன்னு எனக்கு சொல்லிடு. இல்ல நான் உன்னை உயிரோட விட்டு வைக்க மாட்டேன். அம்மா, என்ன இது? நீங்க என்ன பண்றீங்க? இவர் உங்களோட பையன். உங்களால எப்படி அவரை கொல்ல முடியும்? நீங்க இந்த விஷயத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. யாரோ வேணும்னே உங்க ரெண்டு பேருக்குள்ள தப்பான அபிப்பிராயத்தை உருவாக்கிட்டாங்க. நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? அவனே வாயைத் திறந்து நடந்த உண்மை என்னன்னு எனக்கு சொல்லணும். நீங்க கேட்கிற எந்த கேள்விக்கும் நான் பதில் சொல்லணும் எந்த அவசியமும் கிடையாது. இது என்னோட வாழ்க்கை. இது நான் எப்படி வேணாலும் வாழுவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். இதுல யாருக்கும் எந்த உரிமையும் இல்லை, உங்களுக்கும் இல்லை. ஒரு வாழ்க்கைய முறையா வாழ தெரியல உனக்கு. கடைசியா கேக்குறேன் கௌதம், உண்மை என்னன்னு எனக்கு சொல்லிடு. இல்ல இந்த துப்பாக்கில போட்டிருக்கிற குண்டு எல்லாம் உன் நெஞ்சில இறங்கிடும். நான் தான் சொல்லிட்டேன். நீங்க என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிற எந்த கேள்விக்கும் நான் பதில் சொல்லணுங்கிற அவசியமே இல்ல டிஐஜி பிரேமானந்த். நீ உன் அப்பாவையே மரியாதை இல்லாம பேசுறியா? நீ உன் அப்பாவையே அவமானப்படுத்துறியா? அவமானங்கிறது மரியாதை இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும் டிஐஜி பிரேமானந்த். ஆனா என்னோட பார்வையில மரியாதைங்கிற ஒண்ணு உங்களுக்கு என்னைக்குமே இருந்தது கிடையாது.